ஹலோ நண்பர்களே, இன்றைக்கு நாங்கள் எப்படி ஸ்பைசி கனவா கறி செய்கிறேன்னு பார்ப்போம். சரியோ, கனவா இருக்குது. இதை அப்படி க்ளீன் பண்ணி வெட்டேக்க உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த கனவா கறி சில பேருக்கு வெட்டவும் தெரியாது, வரைக்கும் தெரியாதாக்களுக்கு தான் சொல்கிறேன். சின்ன சின்ன நெட்டாக வெட்டி இப்படி காய்ச்சினா ஸ்பைசி கறி உண்மையில நல்லா இருக்கும். செய்து பார்ப்போம். இருக்கா பாருங்கோ, கனவா நிற்கிறார். பெரிய கனவா இருக்குது. அதை நான் இல்லாத வழியாக இந்த கனவா வேண்டாம். அதாவது பாருங்கோ, க்ளீன் பண்ணி வச்சாச்சு. இதுதான் சின்ன வெட்ட போகிறேன். இதெல்லாம் வெட்டி வச்சிருக்கேன். என்ன சொல்கிறேன் அளவு. அதுக்கு முன்னாடி இதை வெட்ட போகிறேன். இது அதுக்கு இதை பாருங்க, முட்டை வந்துருக்குது. ஆனால் முட்டை குறைவாக தான் வந்துருக்குது. சின்ன கூட வருது. வந்தால் கொஞ்சம் தூள் சொட்டு, கொஞ்சம் பெப்பர், கொஞ்சம் சால்ட் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு கடைசி இறக்கிக்க போட்டு வச்சா ஓகே வரும். இப்போயே போட்டு எல்லாம் குழஞ்சி சட்டிக்க போய் இதுவும் இல்லாமல் போயிடும். ஸோ இதை கடைசியாக போடுவோம், மேரினேட் பண்ணுவோம். முதல் உப்பு கொஞ்சம் தூவம் காணும். ஒரு ஸ்மால் ஸ்பூனில் ஒரு கால் ஒட்டை காணும். தூளை போடுவோம். இவ்வளோ தூள் போட்டாலே காணும். இந்த காணும் நுனியால் டெஸ்ட் பண்ண பெப்பர் இந்த இவ்வளோ போடுவோம். போட்டுட்டு இப்படியே மேரினேட் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. பட்டேக்க இப்படியே நேரம் வச்சுட்டு இப்படி சின்ன இப்படியே நேரம் வட்டினாலே காணும். அப்படி ஸ்டார்ட்டில் காட்டுறேன், வட்டிட்டு ஃபுல்லாக காட்டுறேன். இப்படி தான் பண்ணுற நேருக்கு இப்படி 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 விடனா ஓகே. அதாவது காய்ஸ் இப்படி பாருங்க, இப்படி ஓடினா ஓகே. நான் வச்சுட்டு இப்படி சின்ன இப்படி ஓடினா ஓகே இருக்கும். பாருங்க, இந்த பாட்டுக்கு தான் பண்ணுறேன். பாருங்க, இப்படி தான் வருது. எல்லாத்தையும் படிட்டு காட்டுறேன். அப்படி நான் படிக்கிறேன். பார்த்தீங்களா? இல்லைன்னு சொன்னால் இப்படி வெட்டுவோம். நீங்கள் பாருங்கள், நான் முதல்ல க்ளீன் பண்ணி வச்சுட்டு உள்ளுக்குள்ள எல்லாம் எடுத்து முட்டையை ரொம்ப வச்சு மிச்சம் அரைஞ்சி உடன் தோல் எல்லாம் வச்சுட்டு நீங்கள் இப்படி தான் செய்யணும். இல்லைண்டா இந்த பாதியை இப்படி ரெண்டா இப்படி சைட்டால் வெட்டி இப்படி பிளந்து போட்டு நான் காட்டுறேன். பாருங்க, இப்போ வந்து இப்படி 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 எல்லாம் வெட்டி இப்படி இப்படி விட்டு நல்லா வரும். நிறைய ஃப்ரெண்ட்ஸாக்கள் விட்ட மாட்டா நினைக்கிறவங்க அதை நான் சொல்கிறேன். அதுக்காண்டி தான் இப்படி 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 கோடு போட்டுட்டு இப்படி இப்படி விட்டுட்டா துண்டு பட்டி பட்டி துண்டா வரும். நல்லா இருக்கும், அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சரி, அதே மாதிரி நான் வெட்டுவோம். பாருங்க அப்படின்னா வெட்டிட்டு காட்டுறேன். ஓகே, வட்டியாச்சு பாருங்க. அப்படி வந்துருக்க நீங்கள் ஓகே, நல்லா இருக்குது. அது முதல் வட்டி சின்ன துண்டு இருக்குது, அது இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. இப்படி இப்படி துண்டில் வந்திருக்கும் பட்டி பட்டி மாதிரி நல்லா இருக்குது. பாருங்க, இப்படி காய்ச்சினா டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, வட்டியாச்சு. நீ தேவையானது வந்து முதல்ல நான் வட்டி வச்சுக்கலாம். பாருங்க, நான் 8 பச்சை மிளகா எடுத்து நான் அதை 2 ஆக்கி பின் 2 ஆக்கி வச்சுக்கிறேன். இது ஒரு பெரிய தக்காளி பழம். இது உள்ளி வந்து 8-9 பூண்டை வந்து 2 ஆக்கி 2 ஆக்கி வச்சுக்கிறேன். ரம்பையில் இவ்வளவு அது காணும். ஒரு பெரிய பொம்பை வெங்காயம், அதுவும் ரெடியாக இருக்குது. ஓகே, இவ்வளவு தான். கருவேப்பிலை மிக்ஸ் பண்ணி வச்சு அது இருக்குது. எஸ், நான் ஒரு ஊற்றி வச்சுக்கிறேன். கழுவி எல்லாம் நீட்டாக இவ்வளவும் காணும். கழுவி போட்டு தான் போடுவேன். நீங்கள் கழுவி போட்டு போடுங்க. ஓகே, அடுத்து இதுக்கு என்ன போட்டு மேரினேட் பண்ணிட்டு பார்ப்போம். கொஞ்சம் நாளைக்கு பேப்பர் நான் கரண்டி போடுறேன். இந்த கரண்டியால் காணும். மஞ்சள் நான் ஸ்பூன் யூஸ் பண்ணி போடல, நீங்கள் அளவாக போடுங்க. இதுக்கு சின்ன கரண்டியில் 1/2 ஸ்பூன் மஞ்சள் காணும். பட் நான் கொஞ்சம் கூட சாப்பிட முடியும், நான் கொஞ்சம் கூட போட்டுக்கொள்கிறேன். அடுத்தது தூள் பாருங்க, ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் நான் நிப்பாட்ட போகிறேன். உரப்பு கூட வச்சுட்டு நீங்கள் உரப்பு தேவைன்னு சொன்னால் உங்களுக்கு மாதிரி கூட்டிக்கொள்ளலாம். ஒரு பச்சை மிளகாய் போட்டுருந்தா காணும். உரப்பை வந்து தூளில் போகும் கூட்டக்கூடாது, பச்சை மிளகாய் உரப்பை கூட்டணும். என்ன பிரச்சனை சொன்னால் தூள் கணக்க போட்டால் கறி வந்து கரிஞ்சு மனத்துக்கு கூட வந்துடும். தூளை குறைச்சி கொஞ்சம் பச்சை மிளகாய் விட உரப்பு கூட விருப்பமாக உரப்பை கூட்டிக்கொள்ளலாம். இதோட இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் என்றால் எண்ணெய் கொஞ்சம் பண்ண போகிறேன். ஃபுட்டு தான் மேரினேட் பண்ண போகிறேன். இது ஒரு 2 ஸ்பூன் காணும் பெரிய கரண்டியால். கணக்கு ஊற்றினா இப்போ அது எண்ணெய் தன்மையாக இருக்கும். கறிக்குள்ள என்ன விருப்பம் இல்லை, ஃபர்ஸ்ட் ரோல் விட தேவையில்லை. ஸோ தண்ணியை பெருக்கி போட்டு விட தான் நானும் தண்ணி பெருக்கி தான் பண்ணுறேன். எண்ணெய்க்கு மேலே அப்படிங்க தண்ணியை மட்டும் பெருக்கி தண்ணி தன்மை இல்லாமல் கொஞ்சம் காட்டுற மாதிரி குழச்சிக்கொண்டா ஓகே இருக்கும். ஓகே, தண்ணியை கணக்கு வந்து இப்படி அளவுக்கா 2 தடவை காணும் கையால். நீ குழைப்பம் அப்படி இருக்கிறதுக்கான நீ குழைச்சா சரி. நல்லா மிக்ஸ் பண்ண இப்படி குழைச்சா நல்லா இருக்கும். என்ன ஸ்டடிக்கெலாம் காய்ச்சப்பறம் அப்போ மாற்றுவோம். கண்டு பாருங்க, நல்லா மேரினேட் பண்ணி ஒரு கோப்பைக்கு மாற்றி போட்டேன். ஏன் இது கோப்பைக்கு போட்டு மேரினேட் பண்ணுறீங்க? சில கோப்பைக்கு வச்சு மேரினேட் பண்ணினா உங்களுக்கு குழைச்சி வடி வாங்க மாட்டேன். எல்லா மிக வடிவாப்பில்லாது. ஸோ அதனால் சட்டிக்கு வச்சு மேரினேட் பண்ணால் மாற்றி வச்சாச்சு. அப்படி ஒரு 10 நிமிஷம் இதை மூடி வைப்போம். மேரினேட் ஊறட்டும் அப்படி கனவாயில். ஓகே காய்ஸ், 10 நிமிஷம் முடிஞ்சது. இது சமைக்க ரெடி ஆகுவோம். அடுப்பை மூட்டுவோம். சூடான அப்புறம் கொஞ்சம் குறைச்சி விடுவோம் அதை கேட்க. ஓகே, சட்டி ஹீட் ஆகுது. இன்னைக்கு குறைச்சி விட்டு அடுப்பு வாசியில் ஒயில விடுவோம். இதுக்கு இவ்வளோ அளவான
ஒரு 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் ஆயில் கணக்கு தேவையில்லை. சின்ன ஸ்பூனில் கொஞ்சம் இது ரெடியாக இருந்த கண்டு ரெடியானப்போ அதை போய் இன்னும் ஃப்ரை கொண்டுலாம் நெருப்பு வேணால் கொஞ்சம் தாளி கேட்க கறி விடும். ஓகே காய்ஸ், இது ரெடி ஆகிடுது. அடுப்பு நல்லா குறைஞ்சி விட்டுட்டு இந்த ஸ்பூனால் 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம் போடுவோம் காணும். இதில் சின்ன ஸ்பூனில் கால் உலகம் போட்டாலே காணும். நாங்கள் போடக்கூடாது கடுகும் எல்லாம் வடிக்கிட்டு வரமோ வடிக்க விட்டு கருவேப்பிலையே நான் போடுவேன். எண்ணெய் போடலாம். எண்ணெய் போட ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் கொஞ்சம் வெங்காயத்தை எடுத்து வைக்கிறேன். என்னென்னு சொன்னால் இடையில போட்டு அதில் டேஸ்ட் பண்ணுறதில்லை, ஃபுல்லாக போடுறதில்லை. அதுக்கப்புறமா தாளிக்க வந்து இனி குறைச்சி அடுப்பை கொஞ்சம் கூட்டலாம். கொஞ்சம் என்னென்னு சொன்னால் கொஞ்சம் வெங்காயம் வந்துருக்காங்க, நம்ம தெரிஞ்சிடும். இப்போ ஓகே, இந்த அளவில் விட்டால் காணும். இந்த டைம்லேயே அப்படியே உள்ளியே கொஞ்சம் போட்டு விடுவோம். எனக்கு இல்லை கொஞ்சம் தான் கொஞ்சம் மச்சம் இடையில போடுறதுக்காக பச்சை மிளகாய் ஒரு 2 கூட போட்டு 2 வெங்காயம் வந்து வதங்கி முடிவு தான் போடுவோம். நாளைக்கு அடுப்பு குறைச்சி போட்டு பாருங்க. திருப்பி இருக்கா கொண்டு மெதுவாக கண்டுட்டோம். நான் இந்த மீன் டைமில் ஒரு நிறைய செய்யணும். அதை செய்து காட்டுறேன். என்னென்னு சொன்னா காய்ஸ், இதுதான் என்ன நாள் பாருங்க. திருப்பி ஒரு 5 பூண்டு எடுத்துக்கிறேன். பூண்டு ஒரு சின்ன துணி இஞ்சி இது அடிக்கணும். இப்போ வேலை வச்சு பாருங்க காய்ஸ், அடிச்சாச்சு ஒடிச்சு வச்சாச்சு. ஒரு நல்ல வடிவாக பாருங்களோ, மெதுவான மெல்லிய நல்ல வதக்கி கேட்கறது. இந்த பக்கத்தில் இந்த பச்சை மணம் போடுறதுக்காண்டி இடிச்சதை இப்போ எடுத்து கொட்டுவோம். இதுக்குள்ள கொட்டிட்டு நல்லா தாளிப்போம். காயை போட்டு பச்சை மணம் பூ வரும். கொஞ்சம் தாளிப்பா இந்த பக்கம் நான் கொஞ்சம் புளி எடுத்து பழப்புளி நினைக்க போகிறேன். இதை தாளிக்கிற புளி பக்கம் செய்கிறேன். சின்ன வேலை அதே மாதிரி நம்ம முதல்ல எடுத்து வைக்கலாம். இப்போ தாளிக்கிற டைம்லேயும் எடுத்து வைக்கலாம். பழப்புளி காய் கொஞ்சம் காணும். கணக்கு புளினா கறிப்புளி ஆயிடும். டேஸ்ட்டே இருக்காது. நம்ம டேஸ்ட்டே வராது. புளிக்கிற மாதிரி இருக்கும். இவ்வளோ காணும். ஓகே, புளி கரைச்சி வச்சாச்சுங்களே. அப்போ அதோட பாருங்க பச்சை மணம் போட்டுதோ இதுக்கு தக்காளி போட்டு இப்போ இதுக்கு போட்டு வைக்கின்றோம். நான் பச்சை மிளகாய் இப்போ கடைசியாக போடல. எல்லா பச்சை மிளகாய் பிடிச்சி வர வாசப்பது இடையில போடுறதான் நிறையா இருக்கும். கிண்டி நல்லா ஜூஸ் நசிஞ்சு வேறு நசிஞ்சு போட்டுக்கலாம். என்ன செய்யணும் சொல்லுவேன். பாருங்க நல்லா கிண்டி விடுவோம். நீங்கள் அடுப்பை கூட்டி விடலாம். இப்போ தேவையில்லை. கூட்ட தேவையில்லை. நல்லா மீடியம் கூட்டில் விடலாம். இப்போ எல்லாம் வதங்கி விதைக்க இந்த டைமில் நம்ம கரைச்சி வச்சு பழப்புளி விட போகிறோம். அப்படியே இது திக்கப்பட்ட வேண்டியா கழித்து ஒரு கையால் இது போட்டு வச்சுக்க வேண்டியா. எல்லாம் மிக்ஸ் பண்ணுவோம். காய்ஸ் நல்லா வதக்கி கேட்க மிக்ஸ் பண்ணி போட்டு அப்படியே கிண்டி விட்டுட்டேன். எல்லாம் மிக்ஸ் பண்ண அப்படியே உள்ள கொஞ்சம் எல்லாம் ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணியிருப்பேன். தண்ணி எடுத்து போட்டு நல்லா மூடிடுவோம். கொஞ்சம் நேரம் தண்ணியில் இதாக கட்ட முடிவா அவிஞ்சி தண்ணி மேலே விதம் பண்ணி கூட்ட புளி தண்ணி நான் வேலைக்கு கொஞ்சம் தண்ணி நான் வேலை கடல் நிறைய தண்ணி வராது. பட் நாங்கள் இருக்கா 2 வெயிட் பண்ணுவோம். கொஞ்சம் பேரும் அவியக்க ஒரு 5 மினிட்ஸ் சாப்பிட்றாங்க. அதுக்குள்ளே பாருங்க கடை வேலைக்கு தான் வந்தது. கடலும் பக்கம் அவிஞ்சிடும். அதனால் கிணறம் விட்டு இடையில போகிற வெங்காயம் முதல்ல லைட் பண்ண தேவையில்லை. பாருங்க மறுபடியும் வாங்கி என்ன செய்யணும்னா இந்த நேரத்தில் நாங்கள் நடுவில் போட வச்ச எல்லாத்தையுமே போட்டு வரதுக்குள்ள ஓகே போட்டுட்டு இதுக்கு மிக்ஸ் பண்ணுவோம். மிக்ஸ் பண்ணி மூணு அப்புறம் ஒரு 10 நிமிஷம் முடிஞ்சிருக்கும். பாருங்க ரெடி ஆகி கொண்டு வர கொஞ்சம் நேரத்தில் இறக்கலாம். இந்த டைமில் வெளில நாங்கள் எடுத்து வச்ச கடவா முட்டையை வந்து இதில் போடலாம். அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இருக்கா. சைடில் ஒரு சின்ன இடம் மட்டும் எடுத்து போட்டு அப்படி இதில் போட்டு விடுவோம். சரி, இதை கொஞ்சம் மூடி விடுவோம். நான் வேலையும் சைடில் இருக்கட்டும். இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் கறி இறக்கிடுவேன். நான் 5 நிமிஷத்தில் அவிஞ்சிடும். இப்போ இந்த 10 நிமிஷத்தில் 15 நிமிஷத்தில் இறக்கிடலாம். ஓகே, பாருங்க நல்லா இருக்குது பார்க்க. அப்படி இந்த டைமில் ஹாய்ஸ்
எனக்கு ஒரு சில பேருக்கு தேங்காய் பால் பிடிக்காது, பொருளாவே விரும்பவே இல்லை. தேங்காய் பால் விட்டால் நல்ல சொல்லுவேன். எனக்கு இப்படி விருப்பம், நான் உங்களுக்கு சொல்ல வந்துட்டேன். ஸோ அது நீங்கள் கடைசி டைமில் கொஞ்சம் பதக்கி எடுக்கிறதுக்காண்டி ஒரு 2 ஸ்பூன் இப்படி மேலே விட்டு விட்டீங்கன்னா காணும். இங்கே உள்ள சமைக்கிறது தான் இப்படி உங்களுக்கு என்ன நீங்கள் அளந்து அதுக்கிட்ட மேலே பார்த்து அதெல்லாம் கொஞ்சம் விட்டால் காணும். 2 கரண்டி அளவு கடைசியாக விட்டால் காணும். அது படிப்பான தங்க பாருண்டா சில மேலே உள்ளார்கள் சொல்லிவிடுவோம். கணக்கு விடக்கூடாது. கலக்கிற நேரம் வந்துட்டு 3 மினிட்ஸில் இறக்கலாம். வத்த கறியாக தான் வைக்கிறேன். கனவா கறி எப்போ வத்தலாம் வைக்கிறது உண்மையிலேயே டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப மாதிரி வச்சா கூடவாளி தண்ணியோ கூடவாளி தண்ணி மாதிரி இருக்குன்னு சொல்லுவேன். ரெடியாக எடுக்கலாம். மூடி விடுவோம் அரைவாசிக்கு வந்து. ஓகே காய்ஸ், கறி ரெடி ஆகிட்டு ரக்கம் பண்ணி கறியை போய் இப்படி ஆச்சு. எனக்கு தேசி புளி பிடிக்கும். இந்த கறிக்கு தேசி புளி விட்டால் நிறைய டேஸ்ட் வரும். பல புளி நான் நிறைய விடையில முதல் தேசி புளி ஒரு பாதி வருவேன். எல்லாம் பண்ணி பாருங்க. உண்மையிலேயே இப்படி கனவா கறி ஆச்சு நல்லா இருக்கும். நல்லா இருந்தால் ஒன்றில் சொல்லுங்க, கூட ஆனாலும் சொல்லுங்க ப்ளீஸ். மிக்ஸ் பண்ணி சேவ் பண்ண ரெடி இருக்கும். கொஞ்சம் நேரம் ஊற விட்டால் அப்படி நல்லா இருக்க ஊறி இதாக இருக்கும். மாற்றுவோம் கிளாஸ் இதை பாருங்க வாய்ஸ் இவ்வளோ இதாக வந்துருக்கேன்.